வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காலாண்டு தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 8ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு 2024 தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா தமிழ் எக்ஸாம் நடக்கும். ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 தமிழ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். மறக்காத வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, மேட்சிட்டு, கோடிட்ட இடம், சரியான வினை தேர்ந்தெடுத்துள்ளது பொறுத்துக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பிறழாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. மனப்பாட பாடல், கற்றோருக்கு கல்வி என தொடங்கும் நீதிநெறி விளக்கப்பாடல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன் குற்றம் என முடியும் திருக்குறள், அடுத்து 5x2 10 ஓவிய எழுத்து என்றால் என்ன, நோயின் 3 வகைகள் யாவை, தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது, இதெல்லாம் முக்கியமான வினா. யாருடைய உள்ளம் மாணிக்கம் கோயில் போன்றது, தமிழர் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவை யாவை, நல்வாழ்விற்கும் நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாது, அதே மாதிரி ஏவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. எச்சம் என்றால் என்ன, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை, 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை, வினைமுற்று என்றால் என்ன, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன, அழகிய மரம் எச்ச வகையினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா 6x3 18 தமிழ் மொழியினை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. அறிவியல் கல்வி பற்றி திருவிகா கூறுவன யாவை, ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, நீர்நிலைகள் குறித்து சியாடல் கூறியுள்ளவற்றை எழுதுக. உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை எழுதுக. பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. 3x8 24 தாய்மீன் மீதான, இது ரொம்ப முக்கியம். தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகள், வெட்டிக்கிளியும் சருகுமானும் கதை முக்கியம். மூளையின் வலது இடை பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி எழுதுக. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு எழுதுக. இதான் 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.